விஜயனோட மீட்டிங்கில் கரூரில் ஒரு 41 பேர் இன்னைக்கு நேரத்துக்கு இறந்துட்டாங்க. அவங்களோட இறப்புக்கு கண்ணீர் இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த பதிவு எதுக்குன்னா, இத்தனை நாள் நடந்த இந்த கதையில் மக்கள் சொன்ன விதத்தில், மீடியா சொன்ன ஒரு தோரணையில் பார்த்தா முக்கியமாக என்ன சொல்லணும்னா, இது ஒரு பிளான். பட் ஆனால் இது என்ன பிளான்ன்றது தான் முக்கியம். பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயனுக்கு இந்த ஸ்கெட்ச் போடவே இல்லை. இந்த ஸ்கெட்ச் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு. விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வருது, இந்த கூட்டத்தை வந்து நாம் வந்து காலி பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் இந்த கூட்டம் வரக்கூடாது, இந்த கூட்டத்துக்கு வந்து அடுத்த வாட்டி பயம் வரணும், அடுத்த வாட்டி இந்த கூட்டத்துக்கு போனால் நெரிசலில் மாட்டிப்போம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்றத காட்டுறதுக்காக, அதாவது கை கால் உடைக்கிறது, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஆளை உள்ளாக்குறது, இந்த மாதிரி நிறைய பிளான். பட் ஆனால் இந்த பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் பாவம் அநியாயமாக 41 பேசிட்டாங்க. அவங்க போட்ட பிளான் வேற, சத்தியமாக அவங்க போட்ட பிளான் வேற. விஜய் அசிங்கப்படுத்தணும், நெக்ஸ்ட் டைம் இந்த கூட்டம் வரக்கூடாது, எல்லா கூட்டத்துக்கும் ஒரு பயத்தை காட்டணுன்றது மட்டும்தான் இவங்களோட பிளான். எப்படின்னு உங்களுக்கு புரியுதா? 40 ஆம்புலன்ஸ் ஆல்ரெடி வேலூர்லேருந்து வேற ஊர்லேருந்து தூரத்துலேருந்து ரெடியாக இருக்கு. இங்கே லைவ்ல கரண்ட்ல எப்படி இந்த ஆம்புலன்ஸ்ல இங்கே வந்துச்சு? அப்போ ஒரு ஆபத்து வரப்போகுது, அந்த ஆபத்தை வந்து டக்குன்னு மக்களை காப்பாற்றி மக்களுக்கு வந்து ஒரு நாங்கள் இருக்கோம், அரசாங்கம் இருக்கு, டிஎம்கே இருக்குன்னு காட்டணும், நம்ம தான் கெத்துன்னு காட்டணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஒரு ஸ்கெட்சில் அப்பாவி மக்கள், பச்சிளம் குழந்தை, பெண்கள், எங்க அண்ணன் எதை காப்பாற்றணும்னு இந்த அரசியலுக்கு வந்தாரோ அதை வச்சு உங்களுக்கு ஆப்பு நீங்களே வச்சுக்கிட்டீங்களா? அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? மக்களோட உயிருக்கு இவ்வளவுதான் மதிப்பா? யாரா நீங்க? ஏண்டா பணம் காசு தான் கோடி கணக்கில் 1000 கோடி லட்சம் கோடிக்கு மேல வச்சிருக்கீங்களா? எதுக்குடா உங்களுக்கு இது? எங்க உயிர் தான் வேணும்னா எங்க எல்லாரையுமே சாவடிச்சுட்டு நீங்க மட்டும் வாழ வேண்டியதானே இந்த பூமியில? எதுக்கு எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், ஒரு எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணா எங்களுக்கு தண்டனை? எதுக்கு அதெல்லாம்? நீங்க தான் பண்ணணும், நீங்க தான் செய்யணும், நீங்க தான் இருக்கணும், நாங்களாம் எதுக்கு அப்போ கேள்வி கேட்கக்கூடாதா? கேள்வி கேட்டால் இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படின்னு நாங்கள் பயப்படணுமா? யாரா நீங்க? இங்க எந்த காலத்துல இருக்கீங்க? எல்லாருக்குமே படிப்பறிவு, பொது அறிவு எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் கையில ஒரு உலகத்தை வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஓ, ரீல்ஸ் பாக்குறதுனால நாங்க வெறும் ரீல்ஸ் கைஸ் நினைச்சிட்டீங்களா? தம்பி, தப்பா கணக்கு போறீங்க தம்பி, ரொம்ப தப்பு தம்பி. இங்க என்ன நடக்குதுன்னா, போட்ட ஸ்கெட்ச் வேறப்பா, சத்தியமா சொல்றேன், போட்ட ஸ்கெட்ச் வேற. மக்களை கொல்லணும்னு ஒரு கட்சிக்காரன் கூட நினைக்க மாட்டான். சத்தியமா சொல்றேன், இவ்வளவு பணம் கோடி லட்சக்கணக்கில் வச்சிருக்கோம், எப்படி நினைப்பான் ஒருத்தனை கொல்லணும்னு? இயற்கைக்கு சக்தி இருக்கு, இயற்கைக்கு சக்தி இருக்கு. கெட்டதை நினைச்சா கெட்டதுதான் விளையும். அதுதான் இங்க நடந்திருக்கு. உயிர் சாதாரண விஷயமா? ஒரு உயிர் சாதாரண விஷயமா? போச்சுன்னா வருமா? யாரால கொடுக்க முடியுமா? ஐயோ, சொல்றதுனே தெரியல. என்னோட அண்ணனை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வார்த்தைக்கு வார்த்தை, பொண்ணுங்க 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 பொண்ணுங்க, பொண்ணுங்களோட காப்பாற்றணும், லேடிஸை காப்பாற்றணும், லேடிஸோட பாதுகாப்பு வேணும். எப்படி வச்சிருக்க அவர் மனசு? எங்கடா போய் அவர் கத்துவாரு? எங்கடா போய் அழுவாரு? உங்களுக்கு ஒருத்தன் கூட வேட வலிக்கல? இந்த பாருங்கடா, இதோட இது முடிஞ்சிடாது. டேய், இதோட முடியாதடா. சும்மா இருந்து எங்களெல்லாம் சொரிஞ்சு விட்டீங்கடா. எனக்கு வேலை இருக்கு. ஆனா இதுக்கப்புறம்
என்ன மாதிரி எல்லாரும் இறங்குவாங்கடா. சாதாரணமா இருந்த எங்களை ஹீரோவாக்கி விட்டீங்களா? இந்த இத்தனை பேர் சாவுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும்டா. உங்களை எவனுமே விட மாட்டான், எவனுமே விட மாட்டான். மெயினா எங்க அண்ணன் சான்ஸ் செத்துடா. நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்களா? ஏய் என்னடா, ஒரு 41 உயிர், இன்னும் 50 பேருக்கு மேல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சிரிப்பா இருக்கு. உங்களுக்கு ஒரு அரசியல் பண்றதுக்கு ஒரு ஆயுதம். இது வந்து உயிர் வந்து ஒரு ஆயுதம், மக்களோட உயிர் ஒரு ஆயுதம். ஆனா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. உங்க கட்சிக்கு நீங்களே ஒரு குழியை நோண்டி அதுக்குள்ள உங்க கட்சி தொண்டர்கள், உங்க கட்சி நிர்வாகிகள், தலைமை, அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பிக்கள், வட்டம், மாவட்டம் எல்லாத்தையும் தூக்கி அந்த குழியில போட்டு நீங்களே மண்ணை போட்டு மூடி சமாதி கட்டிட்டீங்க. இப்ப நீங்க பண்ணது காரணம் என்ன தெரியுமா? உங்க கட்சி கெத்துன்னு காட்டுறதுக்கு. ஆனா கடைசியில பார்த்தா கதை மாறி உங்க கட்சி புஷ்ன்னு ஆயிப்போச்சு. எதுக்கு இதெல்லாம்? கடைசியில நீங்களும் நல்லா இருக்க முடியாது. பாவம், இத்தனை உயிரும் போயிடுச்சு. என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்ல, இந்த வண்டிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனது என்னால தாங்க முடியாது. இது ஒரு மெட்டல் தான். ஆனா என்னை நம்பி இந்த வண்டி இருக்கு, இந்த வண்டியை நம்பி நான் இருக்கேன். அப்படின்ற போது அதெல்லாம் பார்த்தா காமெடியா தெரியல. ஒரு உயிரை பார்த்தா பாத்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு பதில்.